Hello everyone, very good morning, the early morning, and this video is specially a tribute to our one and only all-rounder, energetic, enthusiastic, educative. நீங்கள் எல்லா பாசிட்டிவ் வச்சனாலுமே இவர் அந்த மேட்ச் ஆவார். லாஸ்ட் இயர் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா தமிழ் மன்றமில் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஐ ஒன்லி டோல்ட் ஒன் வேர்ட், இளமைக்கு டீன் சார். பட் இளமைக்கு, எளிமைக்கு, பொறுமைக்கு, கடமைக்கு எல்லாத்துக்குமே டீன் சார் தான். இன்றைக்கி வந்து டு ஸ்டார்ட் திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட் 10 words ஃபார் டீன் சார், விச் இஸ் ஆக்சுவலி ஹிம். உண்மை, உழைப்பு, உயர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, நியாயம், நம்பிக்கை எல்லாத்துக்குமே டீன் சார் இஸ் ஆக்சுவலி அ மீனிங். அண்ட் என்றைக்குமே நான் ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறது ஆள் கிடையாது. அந்த ஸ்கிரிப்டை ப்ரூஃப் ரீட் பண்ணுறது, ChatGPT போட்டு எடுக்கிறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்க்குற பாதி போஸ்ட் வந்து ஏஐ அப்படின்னா அஸ்வின்ஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்கும், இன்னொரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், ஏகே வந்து அஸ்வின் குமார். அண்ட் இட்ஸ் ஓகே, ஃபைன், நம்மளை பற்றி பேசக்கூடாது. திஸ் வீடியோ இஸ் ஃபார் மை ஹீரோ. ஃபஸ்ட் ஆகஸ்ட் 9, 2019 அப்போ தான் வந்து நான் சார் அப்படி ஒரு பிக்சராக எனக்கு ஞாபகம் இருக்க விஷயம். சார் வாஸ் டேக்கிங் ஃபவுண்டேஷன் கிளாஸ் டு அஸ் அண்ட் சாரோட ஆக்சென்ட்டாக இருக்கட்டும் எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா தான் ஐ கேம் டு நோ எங்கள் ஃப்ரெண்டோட டேடி சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி சொல்ல முடியாது. சார் ஹஸ் பீன் அ ஃபாதர் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். லிட்ரலி ஒரு பேட்ச் 150 members இருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்து சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர் தான் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி கேபி சார் டீனாக இருந்தாங்க, அதுக்கப்புறமா நிறைய பேர் மாறினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்மனன்ட் டீனாக எங்கள் டீன் சார் கிடச்சாரு. சாரோட அந்த ஃபஸ்ட் டே விஷயமே எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள நிற்குது. ஒரு கோல்டன் எரா அப்படின்னா இது விஎம்கேயோட ஒரு கோல்டன் எரா. ஏன்னா ஒரு 20 yearsக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ஒரு 2-3 yearsல சார் அண்ட் ஹிஸ் டீம் ஹஸ் brought to us, got so much things for us. அண்ட் காலேஜ் இப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஒரு ஜிம் வந்து எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, ஒரு அந்த கிரவுண்டு, கிரிக்கெட் டிஎன்பிஎல்லாம் நடக்குது. அப்படி எனக்கு கரெக்டாக தெரிலங்க. நிறைய பெரிய சர்வீஸ்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டலோட சேஞ்சாக இருக்கட்டும், ஒய்ஃபை ஃபுல் எனேபிள்டு கேம்பஸாக இருக்கட்டும், எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த சைக்கிள்ஸ், நோ 2-wheeler இன்சைட் த காலேஜாக இருக்கட்டும், லைப்ரரி, லெக்சர் ஹால்ஸ், எவ்ரி திங் சார் அண்ட் ஹிஸ் டீமோட எஃபர்ட்ஸ்னால. சார் வந்து ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஆன் அ மிஷன் வித் அ ப்ராட் விஷன். அவங்க எப்பயுமே இதுதான் இவ்வளோ தான் நினைக்க மாட்டாங்க. முடிச்சோடனே நெக்ஸ்ட் விஷயம் வைப்பாங்க. நான் எல்லா விஷயத்தோட அந்த இனாக்ரேஷன் டேக்கும் இருந்திருக்கேன். சார் ஹஸ் கிவன் அ ஸ்பீச். அதில் வந்து அவ்வளோ ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். சார் இஸ் ஆக்சுவலி அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் திங், மேனிஃபெஸ்ட். சார் வந்து காலேஜ்க்காக அவ்வளோ நல்ல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சார் ஹஸ் கிவன் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் லைக் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அந்த தியேட்டராக இருக்கட்டும், எல்லா விஷயமே கேட்க எனக்கே புதுசாக இருந்துச்சு. நான் நெட்டில் போட்டு பார்த்தேன். அவ்வளோ ஒரு விஷனரி சார். அண்ட் எனக்கு வந்து புக்ஸ் மேலே இவ்வளோ வெறி இருக்குது அப்படின்னா அது வெறி சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து இந்த தேர்ட் இயர் படிக்கும்போது சார் அந்த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்போது சாருக்கு வாஸ் கிவிங் கிஃப்ட் பொன்னியின் செல்வன் புக்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தா சார் புக்ஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு எங்கள் இது பிஎட்ரிக்ஸில் ப்ரொஃபஸர் மேமும் சொல்லியிருந்தாங்க ரீட் புக்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு எஜுகேஷனல் புக்ஸில் எப்பயுமே ஹேட் அ க்ரேஸ். அதை தாண்டி லைஃப் சயின்ஸ் புக்ஸுமே சார் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மீ. ஃபங்க்ஷன்ஸில் காலேஜில் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எனி ஃபங்க்ஷன் இட் இஸ், ஹோலி ஃபங்க்ஷன் கூட சரி, எல்லா ஃபங்க்ஷனுமே சார் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு பல்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு அந்த இயர் பொங்கல் எல்லா ஃபங்க்ஷனுமே சரி சார் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க, எதுவுமே மிஸ் ஆகாது. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் சார். அதே மாதிரி நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் காலேஜில் வந்து எஜுகேஷன் மட்டும்தான், நோ ஸ்போர்ட்ஸ், நோ இதுன்னு சொல்லுவாங்க. பட் சார் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ சப்போர்ட். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு போய் கேட்டாலும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கேட்டாலும் சார் ஹஸ் ஆல்வேஸ் கிராண்டட் ஓடி டு அஸ். அண்ட் தட் ஆட் இம்பேக்ட் ஆன் எஜுகேஷன். ஈவன் படிச்சுட்டே இருந்தால் பசங்க கண்டிப்பாக பேர்ன் அவுட் ஆகிடுவாங்கன்னு சார் தெரியும். அதனால் சார் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான டைம் கொடுப்பாரு, இதுக்கான டைம் கொடுப்பாரு, அப்ரிஷியேட் பண்ணுவார், திருப்பி ரெகனைஸ் பண்ணுவார், எல்லாத்தையும் விஎம்கே பேஜில் போஸ்ட் பண்ணுவார். ஸோ சார் இஸ் எக்ஸலண்ட் அகாடமிஷியன். அண்ட் எங்கள் பேட்சுக்கு 2019 பேட்சுக்கு 27th of 26, 2023 நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு.
காலேஜில் எல்லாரையும் உட்கார வச்சு ஏன்னா எங்களுக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. எல்லாரும் உட்கார வச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சப்பறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு வந்து சார் ஆஃப்டர்நூன் ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபைனல் MBBS ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு எந்தூசியாசம், டு எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ மெட் வித் ஹிம். இந்த பவர் ஹவுஸ்ன்ற வார்த்தை வந்து சாருக்கு நான் அடிக்கடி பவர் ஹவுஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி சொல்கிறேன். அப்படின்னா இது வந்து இந்த இப்போ ரீசெண்டாக அந்த கூலி பவர் ஹவுஸ் பார்ட்னர்லாம் கிடையாது. நான் ஒரு 3-4 months 5 months முன்னாடியே டீன் சார் பார்க்கும்போது எனக்கு என் லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் ஒரு 6 months இருந்து அதை தாண்டி வரும்போது எவ்ரி டே எய்தர் வே ஐல் மீட் ஹிம். அவங்க அப்படி காரில் அப்படி வரும்போதோ இல்லை போகும்போதோ பஞ்ச் வைக்கும்போது ஏதோ ஒரு வழியில் நான் அவங்கள பார்த்துருவேன். அதுதான் வந்து ஓகே இன்னும் கூட ரன் பண்ணணும், இன்னும் கூட ரன் பண்ணணும், இன்னும் கூட வந்து லைஃப் இஸ் அ குட் ஃபேஸ் அப்படின்னு சார் சொல்லுவாங்க எப்பயுமே. இந்த யார் என்ன பண்ணாலும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து சார் ஹேஸ் திஸ் குவாலிட்டி விச் எவ்ரி ஒன் ஷுட் அட்மையர். ஓகே, சார் எப்பயுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி மேலே தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து இந்த மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டியில் ஐ நெவர் seen in everyone. So sir is so special. எப்பயுமே வந்து நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே வந்து சார் ஹேஸ் வைட் நாலேஜ் அண்ட் சார் will always சார் சொன்னான்றதுக்காக நான் நீட் பிஜிக்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா பாருங்களேன். எனக்கு ஐ ஹேட் அதர் ஸ்ட்ரீம்ஸ் டு ஒர்க் ஆன், பட் சார் வந்து இல்லை யூ ஷுட் ஸ்டடின்னு சொன்னனால தான் ஐ பேக்ட் அண்ட் மூவ் டு சென்னை டு ஸ்டடி. அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி ஐ ஆல்வேஸ் கோ வித் ப்ராப்பர் சேனல். பட் டீன் சார் கிட்ட ஒரு ப்ராப்ளம் போச்சுன்னா அது சொல்யூஷன்லாம் வெளியே வராது. லைப்ரரி அந்த டைமிங்ஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, பெரிய ப்ராப்ளம் சொல்ல முடியாது, எவ்வளோ ஒரு சென்சிபிளான ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, டீன் சார் ஹஸ் கிவன் அ சொல்யூஷன் அண்ட் ஹீ இஸ் த சொல்யூஷன் ஆக்சுவலி ஃபார் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் நான் கேஷுவலிட்டியில் இருக்கும்போது எங்கள் சீனியர் ஒருத்தவங்க தவறிட்டாங்க. பட் அந்த ஒரு இதில் சார் ran and came to the casualty and sir was the first person. We were in casualty as a team, but sir was the first person. And sir வந்ததுக்கு அப்புறமா everything was அது வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ஒரு 2-3 o'clock ஒரு ஆர்டிஏ என் ஜூனியர் தம்பி ஒருத்தவங்க தவறிட்டாங்க. அப்பயுமே வந்து அந்த ஒரு நைட்லேயுமே சார் வந்து சீன் சார் இன்சைட் த கேம்பஸ் ஆஃப் காலேஜ். எவ்வளோ பேர் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இவரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். Sir has influenced me so much and influenced so many people of us. And யாருக்கும் அதை ரியலைஸ் பண்ண டைம் இருக்காது, கிராட்டிடியூட் காமிச்சிக்க மாட்டீங்க. என்னென்னா சார் வந்து இயர்லி மார்னிங் எந்திரிப்பாங்க, ஒரு இயர்லி பேர்ட். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் திங் ஹி டஸ் இஸ் ஒர்க் அவுட், வாக்கிங், ஜாக்கிங், ட்ரக்கிங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைமே இல்லை. ஆனாலும் எவ்ரி டைம் when he walks in the college campus அந்த வாட்சில் ஃபிட் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்படி வந்து ஒரு ட்ராக் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் இருக்க மாதிரி சார் ஹஸ் ஸோ மச் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதுதான் சொல்ல முடியாது, அதுவுமே சாரோட சக்ஸஸ்க்கு ஒரு ரீசனை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு ஜிம் போகிற விஷயமா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் சிம்பிள் இன் லைஃப் நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கணும், எல்லாருமே சார் ஃபேமிலி வைப்பார். காலேஜே வந்து விநாயக மிஷன் ஃபேமிலின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு டீம் ஒர்க் எப்படி பண்ணணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும், எப்படி வந்து அது ஒரு கேப்ஷன் கூட போட்டிருப்பேன் 10 sentences. அது எல்லாமே சார் தான். சார் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், சார் இஸ் ஒரு ஆப்டிமிஸ்ட், சார் இஸ் சம்திங் தட் மை வேர்ட்ஸ் ஆர் ஃபெயிலிங் டு டிஃபைன் ப்ராப்பர். அண்ட் எனக்கு சார் நிறைய செஞ்சுருக்காங்க. அப்படின்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எவ்ரிவேர் ஐ வாஸ் ரெக்கக்னைஸ்ட் பை ஹிம். வாட் எவர் ஐ டூ நோ. அந்த ஃபஸ்ட் இயர் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் டைமில் தலைக்கீழே நின்று பார்த்தப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததே சாரை தான். சார் கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சாரோட அந்த கண்ணில் அந்த ஒரு பார்வை இருக்கட்டும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். செகண்ட் இயரில் வந்து நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு பார்க்க பெண் வாங்கிறதுக்காக எஸ்பிஎம் காம்படிஷனில் போயிருந்தேன். முன்னாடி எங்கள் சீனியர்ஸ் 2016 பேட்ச் பீப்புள் ரிஷி அண்ணா, ரேவதி அக்காலாம் வந்து காலேஜ் கல்ச்சர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஒரு என்சைக்ளோபீடியா அன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். சார் வாஸ் ஆஸ்கிங் கொஷின் டு எவ்ரிபடி அண்ட் நோ ஒன் நோஸ். அப்படின்னா நான் இப்படி சொல்ல வரல, அப்படி சொல்கிறேன். அது எப்படின்னா சாருக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது, நாலேஜ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில். ஸ்போர்ட்ஸ் ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான்றாரு, அந்த ஸ்போர்ட் இந்த ஸ்போர்ட், அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரின்றாரு. எனக்கு தலையே சுற்றிடுச்சு. அப்படி எப்படி சாரால் இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சார் இஸ் என்சைக்ளோபீடியா தட் மெனி ஆஃப் அஸ் நோ, எவ்ரி ஒன் ஷுட் நோ. இங்கே பார்க்கும்போது தேர்ட் இயரில் ஆப்தல் கிளாஸில் இருக்கட்டும், சார் வந்து ஹஸ் பெட் மீ ஈவன் when my concentration was not
அந்த ஐபேடில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது சார் அடிச்சு கவனிடா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டடீஸில் அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் இயர் வந்தப்போ ஐ ஆக்சுவலி see him and நான் எல்லா காம்படிஷன்லையும் ஜெயிச்சேன், ப்ரைஸ் வாங்கினா ஒன் ரீசன் வாஸ் டீன் சார் கோயிங் டு கிவ் த ப்ரைஸ். அதுக்காக தான் அப்படி ஒரு அப்சஷன் எனக்கு டீன் சார்கிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கதாக இருக்கட்டும். வின்னிங்கில் எனக்கு அப்சஷன் பெருசாக இருந்ததில்லை. பட் வென் ஐ கிவ் மை திங் அவுட் வென் இட் பிகம்ஸ் பெஸ்ட் ஐ வில் கெட் ப்ரைஸஸ். அந்த மாதிரி தான் ஃபைனல் இயர் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வென் ஐ ஹேட் ஒரு டஃப் ஃபேஸ் அப்படின்னும் போது சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் மீ அண்ட் ரீச் மீ அவுட். சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே ஆமாம் எஸ் ரியலைசேஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கம்பேக் ஃபேஸ்க்கு வந்தப்பயுமே எவ்ரிடே ஐ மெட் ஹிம் எய்தர் வே, ஏதாவது ஒரு வழியில் எங்கேயாச்சும் இடத்துல சாரை பார்த்துருவேன். அதுக்கப்புறம் சார் வந்து வில் நெவர் எப்படி சொல்கிறது, நெவர் மிஸ்ட் டு மோட்டிவேட் மீ. எல்லா இடத்துலையுமே சார் வந்து ஒரு ப்ராப்பரான மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு, ரெகக்னேஷன் கொடுத்துருக்காரு. நான் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணலாம், எடிட்டிங் நல்லா பண்ணலாம், எல்லா விஷயம் நல்லா பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்குமே டீன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை வந்து சார் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. அண்டு கேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். தெரியல, நான் இன்னும் நிறைய கூட பேசிட்டே போவேன். நான் இது ரொம்ப வளவலன்னு லென்த்தாக பேசக்கூடாது. ஸோ இட்ஸ் 11 minutes அண்ட் ஐம் கோயிங் டு எண்ட் திஸ். அண்ட் சார் ஹஸ் இந்த நான் 100 trees நட்டு வச்சேன் அப்படின்னா அந்த லாஸ்ட் 5 tree வந்து சார் நட்டு வச்சாங்க. தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ அண்ட் ஐ டோன்ட் நோ. அண்ட் சார் வந்து ஒரு அவ்வளோ ஒரு லக்கி சாம் என் லைஃப்பில். சார் வந்து ஸ்டார்டட் சம்திங் ஃபார் மீ அண்ட் தட் ஹவ் டர்ன்ட் இன் டு லேக்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னா, அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் ஹிம். ஹீ இஸ் த பெஸ்ட் human being I already mentioned in a video. And thank you so much for everything Dean sir, and wish you many more happy days of the day. Next year kandipa unga birthday ku I'll be there sir.